கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள அணைகளில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் தமிழகத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகிறது. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் 124 அடியை தாண்டியுள்ளது. இதன் காரணமாக அணைக்கு வரும் 42,045 கன அடி நீர் அப்படியே காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் கபினி அணையிலிருந்து 14,792 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 56,757 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஒகேனக்கலில் நேற்று காலை 42,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் படிப்படியாக குறைந்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 28,000 கன அடியாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் ஒகேனக்கல் மெயின் அருவி, ஐந்தருவி, சினி ஃபால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் விதிக்கப்பட்ட தடையானது 10வது நாள் தொடர்ந்து நீடிக்கிறது. கர்நாடகாவில் இருந்து நீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 86.85 அடியிலிருந்து 89.31 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 51.86 டிஎம்சியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 60,771 கன அடியிலிருந்து 33,040 கன அடியாக குறைந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதி மற்றும் வட கேரளாவில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக பவானி ஆறு மற்றும் மாயாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் அணையின் நீர்வரத்து 5,971 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த நிலையில் கோவை மாவட்டம் சிறுவாணி அணையில் 45 அடி வரை தண்ணீர் தேக்க கேரள அரசு அனுமதி அளித்துள்ளது. இருந்தபோதிலும் அணையின் முழு கொள்ளளவிற்கு தண்ணீர் தேக்க அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே கடலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 45.15 அடியாகவும் சென்னையின் குடிநீர் தேவைக்காக 72 கன அடி தண்ணீரும் அனுப்பப்படுகிறது.